ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட களைந்து போட வேண்டும் என்ற ஒரு புதிய தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். கடந்த 3 வாரங்களாக முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலாவது என்ற தலைப்பில் தியானித்தோம். 9 குறிப்புகளை இன்றைய நாளிலே களைந்து போடப்பட வேண்டியது என்னன்றதை நம்ம பார்க்கலாம், ஆவியானுடைய துணை கொண்டு. அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, என் பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ, அல்லேலூயா பாரதோ, கல்வாரியிலேயதோ, 5-6 கோடி ஓடுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய ரத்தம் எங்களுக்காய் வெள்ளமாய் பெருகி போகிறது. அந்த வெள்ளத்தில் மூழ்கி திளைத்து அதன் மூலமாக நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யும். இப்பொழுதும் நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். முதலாவது வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17:39. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். முதலாவது பழக்கம் இல்லாத காரியத்தை நாம் களைந்து போட வேண்டும். பழக்கம் இல்லாத வஸ்திரத்தை நாம் களைந்து போட வேண்டும். பாருங்க, இந்த பெலிஸ்தியன் கோலியாத்து அவனுடைய கூட சேர்ந்த ராணுவங்கள் எல்லா பெலிஸ்தியர்களும் இஸ்ரவேல் சேனைகளை பயமுறுத்துறாங்க. ஒரே கெர்ச்சிக்கிறாங்க, ஒரே சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்ட உடனே இந்த இஸ்ரவேல் ராணுவங்கள்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் பயந்துகிட்டு ஓடி வர்றாங்க. சவுலோட சேர்ந்து ராஜாவும் சேர்ந்து பயப்படுறான். அப்படி அவங்க ராட்சதர்களா இருக்கிறாங்க பெலிஸ்தியர். அவங்க கர்ச்சனையே ரொம்ப பெருசா இருக்கு. ஒண்டிக்கு ஒண்டி யார் வரா, வாங்க, யாராவது நாங்களும் ஒருத்தர் வரோம், நீங்களும் ஒருத்தர் வாங்க, நாங்க உங்களை ஜெயிச்சிட்டோம்னா நீங்க எல்லாம் எங்களுக்கு வேலைக்காரரா இருக்கணும், நீங்க எங்களை ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அடிமைகளா இருப்போம் அப்படின்னு சொல்லி விடுறான். ஆனா யாருமே போறதுக்கு முன் வரல. அந்த நேரத்துலதான் இந்த தாவீதுடைய சகோதரர்கள்லாம் படையில ராணுவ வீரர்களா வேலை செய்யறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, சில பலகாரங்கள்லாம் கொடுத்து விட்டு போய் உங்க அண்ணன்மார்களை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப பார்க்க வரும்போதுதான் இப்படிப்பட்ட ஒரு இவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், அந்த பக்தி, அந்த தேவ பக்தியின் வைராக்கியம் வருது. ஐயோ, வெறுத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்களுக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இப்படி ஓடி வர்றாங்களே சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் போது அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் போதே இந்த அண்ணன்மார் கேக்குறாங்க, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்றாங்க. நான் முகாந்தரம் இல்லாமல் நான் இங்க எங்க வந்த நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இவன் ஒண்ணுமே சொல்லல, நான் வந்தது என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி நான் அந்த பெலிஸ்தேனை நான் கொன்று போட என்னால முடியும், அவங்கள தோக்கடிக்க முடியும், என்னை ராஜாட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னோன்னே சரி ராஜாட்ட கூட்டு போறாங்க. எல்லா சம்பவம் நமக்கு தெரியும் தான். ராஜா கிட்ட போனோன்னு ராஜா கிட்ட இவன் சொல்றான், தாவீது சவுலை நோக்கி என்ன சொல்றானா, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். பாத்தீங்களா? அப்போ தாவீது சவுலை நோக்கி, நான் போய் செய்யறேன்னு, இல்ல அவங்க எல்லாம் பெரிய பெரிய யுத்த வீரர்கள், நீ வாலிபனா இருக்கிற, உன்னால எப்படி செய்ய முடியும், உன்னால செய்ய முடியாது, நீ ரொம்ப சிறு வயதா இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே தாவீது சவுலை பார்த்து சொல்றாரு, இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை ஒரு கரடி வந்தது, என் ஆட்டை பிடித்து கொண்டு போது நான் வேகமாய் ஓடி போய் சிங்கத்தின் வாயை கிழித்து என் ஆட்டை மீட்டு கொண்டு வந்தேன், கரடியும் அப்படிதான் செஞ்சேன். இந்த பெலிஸ்தியனும் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போலதான் இருக்கிறாங்க, இந்த கரடி சிங்கம் போலதான் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லி
சொல்லி அவன் அவ்வளவு தைரியமா சொல்றத பாக்குறோம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் விடுவித்த தேவன் இந்த பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் கைக்கும் என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்றாரு, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். போதும், பாத்தீங்களா, எல்லாம் கொடுக்கிறார். தன்னுடைய வஸ்திரத்தையே கொடுக்கிறார். ராஜ வஸ்திரம், ராணுவ வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. வெண்கல சீராவை கொடுக்கிறாரு. தலையில போட்டுக்கோ, உனக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு பட்டயத்தை அந்த வஸ்திரத்துல கட்டிக்க சொல்றாரு. அப்புறம் நடந்து பாக்குறான். அவனுக்கு பழக்கமே இல்லை, ஒரு மாதிரி இன்டிஃபரண்டா இருக்குது, அவனுக்கு வித்தியாசமா இருக்குது. ஏன்னா ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான், இடுப்புல ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு மேல பேர் பாடியா தான் இருக்கும். அப்படிதான் போய் பழக்கம். இதெல்லாம் போட உடனே நடந்து பாக்குறான், பழக்கம் இல்ல. உடனே தாவீது சவுலை நோக்கி, எனக்கு இவைகளை போட்டு போக கூடாது, எனக்கு இதுல அப்பியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் என்ன பண்ணிட்டான், களைந்து போடுறான். பழக்கம் இல்லாததை என்ன பண்றான், களைந்து போடுறான். இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தகுந்த வஸ்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வஸ்திரத்தை தான் நான் அணிந்து போவேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அவன் ஒரு வஸ்திரத்தை அணிந்து போனான். அதுதாங்க இயேசு என்னும் நாமத்தை அவன் தரித்து கொண்டு போறான். அதுதான் அவனுடைய வஸ்திரம். தகுதி இல்லாத, பழக்கம் இல்லாத வஸ்திரத்தை களைந்து போட வேணும். நீங்களோ நானும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து எதையோ நாம் அணிந்து கொள்ளக்கூடாது. தகுதியற்ற வஸ்திரங்களை நாம் களைந்து போட வேண்டும். பழக்கம் இல்லாத, அவன் தன் கையில தடியை எடுத்துக்கிட்டு போறான். ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தண்டைக்கு போறான்னு பாக்குறோம். சாமுவேல் 17:5-6-7 வாசிங்க. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். பாத்தீங்களா, எவ்வளோ பயங்கரமா அந்த பெலிஸ்தியனு, அவனே அவ்வளோ உயரமானவன். அந்த உயரம் பார்த்து, அந்த உயரம் கூட அதுல என்ன பண்ணிருக்குது, போடப்பட்டிருக்கான். அவன் உயரம் 6 முழமோ 1 ஜானும் போடப்பட்டிருக்குது. அந்த 3ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்குது. அவன் அவ்வளோ உயரமானவன். தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன பண்றான், எல்லாம் வெண்கல சீரா, வெண்கல கவசம், வெண்கல மார்க்கவசம் எல்லாமே வெண்கலத்துல இருக்கு. அந்த ஈட்டியோட வெயிட்டா அவ்வளோ வெயிட்டா இருக்குது. எல்லாமே அவன் பாதுகாப்போட வரான். அவன் இவனை பார்த்த உடனே அற்பமா நினைக்கிறான். நீ தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயான்னு கேட்கிறான். ஆனா கூட நீ வா, உன்னை நான் கொன்று போட்டு உன் தலைய வாங்கி உன் சரீரத்தை உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் நான் கொடுப்பேன் வா அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் சொல்றான், நீ என்னுடைய சரீரத்தை பார்த்து, என்னுடைய தோற்றத்தை பார்த்தெல்லாம் மதிப்பிடாதப்பா. நீ இவ்வளெல்லாம் அவன் மனசுல நினைக்கிறான். எல்லாம் போட்டிருந்தா கூட நான் ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை வச்சிருக்கேன், அதுதான் கர்த்தரின் நாமம். அவன் சொல்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார். இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்படியாக ஆண்டவர், என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவருடைய நாமத்தை நான் தரிச்சு கொண்டு வரல, அதை எல்லாரும் பாப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவன கல்லுல வச்சு அடைப்பை பையனா பாக்கெட், நம்ம ஷர்ட் இதெல்லாம் பாக்கெட் வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி அவனுடைய அந்த வஸ்திரத்துல ஒரு பாக்கெட் மாதிரி வச்சிருக்கான். அதுலதான் அந்த கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்கான். அதுல அப்படியே சுற்றி முன்னுக்கு வரான். இவன் அப்படியே வேகமா அவன் முன்னுக்கு வரும்போது இவன் சுழற்றி என்ன பண்றான், விடுறான் அந்த கல்ல. கரெக்டா இந்த ஒரு இடம் மட்டும் காலியாச்சு. கரெக்டா அந்த இடத்துல போட்டு அவன் அப்படியே தலை கீழாக கவிழ்ந்து விழுந்தான் பாருங்க. தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இப்படி போட்டோன்னே இப்படிதானே விழணும், அப்படி விழல. அவன் அப்படியே முகம் குப்புற விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 43ஆம் வசனம் படிங்க.
பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாருங்க, தேவர்களை கொண்டு, அததான் கோபம் வருது. இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் நம்ம ஆண்டவரை நிந்திக்கிறதான்னு சொல்லிட்டு, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி சொன்னதை பாக்குறோம். பாருங்க, 45, 46 வசனம்லாம் இப்ப நான் சொன்ன கர்த்தர் ஈட்டியாலும் பட்டயத்தாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி அதுல பாக்குறோம். கல்ல போட்டவன அவன் முகம் குப்புற விழுந்தான். என்னடா என்னைய பார்த்து சொன்னீங்க, உழு என் கால்ல, என் பிள்ளைய பார்த்து சொன்னியா? அவன் என்னுடைய நாமத்தை எல்லாம் தரிச்சுக்கிட்டு வரான். அவன் வழக்கமில்லாத வஸ்திரங்கள்லாம் களைந்து போட்டான். ஆனா என்னுடைய நாமம் என்னும் வஸ்திரத்தை தரித்து கொண்டு வந்த மகனுக்கு முன்பாக நீ கீழே விழுன்ட்டு முகம் குப்புற விழ வச்சார். உடனே இவன் ஓடி போய் அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அவன் தலையை வாங்கி, பாருங்க, அதை தான் கொண்டு போய் சவுல் கிட்ட காட்டுறாங்க. மற்றபடி அவனுடைய மாம்சத்தை அவன் என்ன சொன்னானோ அதே மாதிரி ஆகாயத்து பறவைகளுக்கும் அந்த வெளியின் மிருகங்களுக்கும் அதை ஒப்புக்கொடுத்தான். தலைவனே செத்து போயிட்டான்னு அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. பின்னால இருந்த பெலிஸ்தியெல்லாம் ஓடி போயிட்டாங்க. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எதை போட வேண்டுமோ, எதை தரிப்பிக்க வேண்டுமோ அதை தரிப்பிக்க வேண்டும். எதை களைந்து போட வேண்டுமோ அதை களைந்து போட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்து ஜெய வாழ்வு வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாடலாம். சத்துரு வெள்ளம் போல ஏறி வருகிறான், சத்திய விவேகம் கொடியை ஏற்றுவார். பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவாவி நம்மில் இல்லையா? கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே, அல்லேலூயா, கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. ஏகோவானிசி, ஏகோவானிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. இரண்டாவது பாருங்க, நெகேமியா 4:23 வாசிக்க கேட்கலாம். நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. பாருங்க, இங்க களைந்து போடாத வஸ்திரம், அங்க களைந்து போடப்பட்ட வஸ்திரம், இங்கு களைந்து போடாத வஸ்திரம். எதை களைந்து போடக்கூடாதோ அதை களைந்து போடக்கூடாது, அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு வஸ்திரம். சரிங்களா? அது என்ன வஸ்திரம் என்பது, எப்போதும் எந்த நேரத்திலும் எதிரிகளின் தாக்குதலை அதை சமாளிப்பதற்கு வேண்டிய ஆயத்தத்தோடு இருக்கிற வஸ்திரம். பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான், ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அதை பாத்தீங்கன்னா 16ஆம் வசனம் வாசிங்களேன். முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லோருக்கும் பின்னாக நின்றார்கள். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நெகேமியாவும் அவனோட கூட்டாளிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அந்த அலங்கத்தை கட்டுறாங்க. அந்த நேரத்துல சன்பலாத்தும் தொபியாவும் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்றாங்க. சன்பலாத்தை நீ கட்டவே கூடாது, உன்னால கட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்பு சொல்றாங்க. ஆனா இவர் கட்டுறாரு ஆண்டவருடைய நாமத்துல. அது மட்டும் இல்ல, இந்த தொபியா என்ன சொல்றான், கட்டுட்டோம், ஒரு நரி ஏறினா கூட என்ன ஆயிரும், அந்த அலங்கம் இடிந்து விழும். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான கட்டடம் கட்டுறாங்க அவங்க. அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் இவங்க என்ன செய்யறாங்க, எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லும் போதுதான் இவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி காரியத்தை செய்யறாங்க. இப்ப 16ஆம் வசனம் வாஸ்தவல, அன்று முதற்கொண்டு, இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்ச பிறகு, அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரர்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக
நின்றார்கள். இந்த அருமையான வேலையில எப்பவும் ரெடியா இருக்காங்க. ஒரு பாதி பேர் வேலை செய்யுங்க, இன்னொரு பாதி பேர் பாதுகாப்பா இருங்க. அந்த வஸ்திரங்களை, அந்த யுத்த வஸ்திரங்களை நீங்க தரித்து கொண்டு தயாராயிருங்க, அதெல்லாம் களைஞ்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அலங்கத்தை கட்டுகிறவர்களும் 17ஆம் வசனம் பாருங்களேன். கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். சில பேர் பாருங்க, அலங்கத்தை கட்டுறவங்களும் சுமை சுமக்கிறவங்களும் ஈஸியா 2 கையில செய்யறவங்க செய்ய முடியாது, அதனால அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பாதுகாவலா இருக்கிறாங்க. ஆனா அலங்கத்தை கட்டுறவங்களும் சுமை சுமக்கிறவங்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினால என்ன பண்றாங்க, பட்டயத்தை பிடிச்சிருக்கிறாங்க, ஆயுதம் பிடித்திருந்தாங்க, மறு கையினால வேலை செய்யறாங்க. எல்லாம் ஆண்டவரை நம்பிதாங்க. ஆண்டவரை நம்பி எல்லா காரியத்தையும் அவங்க செய்யறத நம்ம பாக்குறோம். அப்படி அந்த 18ஆம் வசனம் பாருங்க. 18ஆம் வசனத்தின் பின்பகுதி. ஆமா, எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். ஆமா, எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையில் நின்றான் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப எக்காலம் எதுக்குன்னா, திடீர்னு அவங்க வர்றாங்கன்னு சொன்னா ஒரு எச்சரிப்பு சத்தம் கேட்டவன. அப்படித்தானே யோசுவாவில நம்ம வாசிக்கிறோம். அந்த எரிகோ மதிலுக்கு எக்காலம் ஊதும் போது நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, பானையை உடைத்து முன்னேறி தீவெட்டியை பிடிச்சுக்கிட்டு நீங்க முன்னேறி வாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது போல எக்காலம் ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவராகிய இயேசு வரும்போது கூட எக்காலம் முதலாவது துணிக்கு. அதனாலதான் எக்காலத்தை பிடித்தவர்கள் நெகேமியா பக்கத்துல நிக்கிறாங்க பாத்தீங்களா. அப்ப அது ஒரு எச்சரிப்பின் சத்தமா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது 4:20 படிங்களேன். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்டீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். பாத்தீங்களா, எக்கால சத்தம் எப்ப கேக்குதோ அப்ப ரெடியா என்ன பண்ணுங்க, எங்ககிட்ட வந்துருங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்ல அவங்களுடைய விசுவாசம் அவ்வளவு பெரிதான். ரெடியா இருக்கணும், எந்த நேரத்திலும் ரெடியா இருக்கணும், தூங்கக்கூடாது, விழிப்புள்ளவர்களா இருக்கணும், நம்ம எப்பவுமே ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய வருகை அப்படிதான் வரப்போகுது. அப்ப நம்ம விழிப்புள்ளவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். 5 பேர் ஆயத்தம் உள்ளவர்களா இருந்தாங்க. டக்கு டக்குன்னு அவர் கதவு திறக்கப்பட்டது, மணவாளன் விட்டார், போயிட்டாங்க. ஆனா 5 பேர் எல்லாம் இருந்துச்சு, ஆனா ரெடியா இல்லை, எண்ணெய் இல்லை, அதனால கதவு அடைக்கப்பட்டது. நீங்களும் நானும் எப்பவுமே ரெடியா இருக்கணும். களைந்து போடாத வஸ்திரத்தை உடையவர்களா ரெடியா ஆயத்தம் என்னும் வஸ்திரம் தான் அந்த களைந்து போடாத வஸ்திரம். எந்த நேரத்திலும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அந்த வஸ்திரத்தை நம்ம எப்பவுமே அணிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்புறம் பாருங்க 4:18 முன்பகுதியை இப்ப வாசிங்க. கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். பட்டயத்தை இடுப்புல, அதுதாங்க வேத வசனம். அப்புறம் நான் பின்னாடி இதை சொல்றேன். பாத்தீங்கன்னா இப்படியே அவங்க இப்படிதான் வேலை செய்யறாங்கன்னா, பாதி பேர் நைட் டியூட்டி பாக்குறாங்க. 21 22 வசனங்களை பாத்தீங்கன்னா தெரியும். பாதி பேர் ராத்திரி டியூட்டி பாக்குறாங்க, பாதி பேர் பகல் டியூட்டி பாக்குறாங்க. அப்ப பகல் டியூட்டி பாக்குறவங்க, ராத்திரி டியூட்டி பாக்குறவங்க என்ன செய்யறாங்க, அத ஜாக்கிரதையா அவங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இல்ல, எவ்வளவு ஆச்சரியமான காரியம். இப்படிதான் அவங்க எருசலேமுக்கு ராத்தங்க கடை அங்க தங்கி அவங்க காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எபேசியர் 6:4 பாருங்க. 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் இருங்கள். ஆமா, அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. அடுத்த வசனம் கூட பாருங்க 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாத்தீங்களா, அப்ப சர்வாயுத வர்க்கம். இந்த வசனம் இந்த எப்படி இந்த களைந்து போடாத வஸ்திரம் எதை குறிக்குதுன்னா, ஆயத்தத்தோடு நம்ம இருக்கணும். எந்த நேரத்திலும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். உங்களை எதிராளியான பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல வருவான். சன்பல்லாத்தும் தொபியாக்களும் வருவார்கள், நம்முடைய வேலைகளை நாசம் பண்ண வருவார்கள், நமக்கு எதிராக எழும்பியவர்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படியே அந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை பாத்தீங்களா, ஷூஸ் எல்லாம் போட்டு மிலிட்டரி ஆபீசர்ஸ் எப்படி இருப்பாங்க அதே போல இருக்கணும். நம்ம கிறிஸ்துவின் சேனை வீரர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்ம ரெஸ்ட் எடுத்தா கூட நம்முடைய வஸ்திரங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, களையக்கூடாது. அததான் இவர் சொல்றாரு 23 நெகேமியா 4:16 கூட இன்னொரு வாட்டி வாசிங்க, இன்னொரு முறை.
அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். பாத்தீங்களா, அந்த பரிசையை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது முன்னாடி ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லையா, அதுதான் பாதுகாப்பு கொடுக்கறது. அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், அப்புறம் ரட்சண்யம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவி என்னும் பட்டயம், எல்லாமே இவங்க பிடிச்சிருந்தாங்க. ஆனா 23ஆம் வசனத்துல நம்ம வாஸ்த வசனம், அந்த தியான வசனம் என்னன்னா, நானாகிலும் என் சகோதரராகிலும், சகோதரன் சொல்லும் போது அவனோட கூட இருக்கிற பக்கத்துல வெக்காலம் ஊதுறதுக்கு பிடிச்சிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் சகோதரர். அப்புறம் என் வேலைக்காரராகிலும், வேலைக்காரனா சேவகர்கள், அவனோடு கூட இருந்து பணியாற்றக்கூடிய அந்த சேவகர்கள், என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும், காவல் காக்கிற சேவகர்கள் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும், டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது, அவங்களுக்கு தண்ணீர் எப்பவும் இருக்கணும். தண்ணீர் என்பது பல காரியங்களை உணர்த்துகிறது. ஆவியானவர் அந்த தண்ணீருக்கு அடையாளமா இருக்குது. ஆயுதம் ஆண்டவருடைய பலத்த கரம் அவங்களோடு கூட இருந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த ஆயுதங்களை, இந்த வஸ்திரத்தை களைந்து போடக்கூடாது. அங்கு களைந்து படக்கூடிய பழக்கமில்லாத வஸ்திரத்தை களைந்து போட்டான் என்று சொல்லி தாவீதை குறித்து பார்த்தோம். இங்க நெகேமியா குறித்து களைந்து போடாத வஸ்திரம் எப்போ ரெடியா இருக்கணும். நாம் கிறிஸ்துவின் போர் வீரர்களாய் நாம் காணப்படுறோம். களைந்து போடாத வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டு எப்பவுமே ரெடியா இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மளுக்கு கூட இருந்து வெற்றியை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் துதித்து போற்றுவோமா? கிறிஸ்துவின் சேனை வீரர்கள் நாம் எங்கும் கிறிஸ்துவுக்காய் சேவை செய்திடுவோம். உயர்விலும் தாழ்விலும் காட்டிலும் நாட்டிலும் உன்னதர் படையில் பணிபுரிவோம். சத்திய கச்சையை அறையினில் கட்டிய நீதியின் மார்க்கவசம் தரிப்போம். ஆயத்த பாத ரட்சையை தொடுத்தே விசுவாச கேடகத்தை பிடிப்போம். ரட்சண்ய தலை சீராவை அணிந்து வசனத்தின் பட்டயத்தை எடுப்போம். சர்வாயுதத்தை அணிந்த வீரர் நாம் இயேசுவுக்காயுத்தம் செய்திடுவோம். இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. மூணாவது பாருங்க, கர்த்தர் களைந்து போட்ட வஸ்திரம். அது என்ன வஸ்திரம் பார்க்கலாம். சகரியா 3:4 முன்பகுதி. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பாத்தீங்களா, ஆண்டவர் சகரியாவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சொல்றாரு, இவன் மேல் உள்ள அழுக்கு வஸ்திரங்களை எடுத்து போடுங்கள், களைந்து போடுங்கள் அப்படின்னு சொல்றார். யோசுவா யாரு? பழைய ஏற்பாட்டுல அங்க முதல்ல சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின யோசுவா கிடையாது. அவரு இவர் பிரதான ஆசாரியன். அவன் எங்க நின்று கொண்டிருக்கிறான்? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். இந்த வலது பக்கத்துல சாத்தான் அவனுக்கு விரோதமாக அவன் செய்த பாவங்கள், ஏதோ அவன் பாவம் செய்திருக்கிறான், அதை குறிச்சு அவனுக்கு விரோதமா சொல்றதுக்கு அவன் நிக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றார்? அவனை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவனை பாதுகாக்கிறவனாய் இருக்கிறார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தைத்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவனை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவனை களைந்து போடுங்கள் சொல்லிட்டு பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை எல்லாம் நான் களைந்து போட்டேன், உன்னிலிருந்து நீங்க செஞ்சிட்டேன். அந்த அழுக்கு வஸ்திரம் என்பது அவனுடைய அக்கிரமம், அவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் களைந்து போட்டேன், உன்னிலிருந்து நீங்க செய்த உனக்கு சிறந்த வஸ்திரங்கள். 2வது பகுதி படிங்க, 4 பின்பகுதி. பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார்.
பாத்தீங்களா, உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் நான் களைந்து போட்டேன், உனக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தேன். அது என்ன சிறந்த வஸ்திரம்? அந்த சிறந்த வஸ்திரம்ன்றது அவன் ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரம். என்ன வஸ்திரம்? அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம், அதுதான் நீதியின் வஸ்திரம், அதுதான் பரிசுத்த வஸ்திரம். ஒருவேளை ராஜ வஸ்திரம்னா பட்டாடை போல இருக்கும், ஆனா நமக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, களைந்து போட அருவருப்பான அக்கிரமத்தின் வஸ்திரங்கள்லாம் கழைத்து போட்டேன். சாத்தானை பார்த்து என்ன சொல்றாரு, நீ இவன் மேல குற்றம் சாற்றியே, இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கனா, அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அவன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்தின் பின்பகுதியில சொல்லப்படுது. அக்கினின்னா அடுப்புல இருந்து எடுக்கப்பட்ட விறகு, அந்த விறகு கட்ட மாதிரி தானே கொள்ளின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கொள்ளி தான் விறகு எரிகின்ற அப்படியே தீப்பந்தமான விறகு கட்டை அல்லவா அவன். அடுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட, அக்கினிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளியா இருக்கிறானே, தப்புவிக்கப்பட்ட கொள்ளியா இருக்கிறான், கொள்ளி அல்லவா அப்படின்னு கேட்கிறான். அப்ப நான் அனலா இருக்கிறான், ஏதோ தவறு செஞ்சான், அவனை நீ குற்றப்படுத்த நிக்காத, நான் அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் அவனை நான் மன்னித்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை, ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நான் அவனுக்கு தரிப்பித்தேன் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். பாருங்க, ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் நல்ல ஆண்டவரிடத்துல நல்ல காரியம் செய்து நல்ல சீர்திருத்தத்தெல்லாம் கொண்டு வந்தாரு. ப்ரொட்டஸ்ட் பண்ணி, தவறான போதனைகளை ப்ரொட்டஸ்ட் பண்ணி புராட்டஸ்டன்ட் சபையை உருவாக்கினவர். அவர் ஒரு நாள் உட்கார்ந்து தன்னுடைய அறையிலே உட்கார்ந்து எழுதி கொடுக்கும்போது, சாத்தான் அவனுடைய அருகில் நீ செய்த பாவங்களை பார், எவ்வளவு பாவம் செஞ்ச, இப்ப ரொம்ப உத்தமம் போல உட்கார்ந்துருக்க அப்படின்னு அவர் உட்கார்ந்து அந்த டேபிளுக்கு முன்னால உள்ள செவுற்றுல அவருடைய பாவ பட்டியலை எழுதினான். இவர் ஒரு நிமிஷம் திகைச்சு போனா, ஐயோ இவ்வளவு பாவம் நம்ம செஞ்சிருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நிமிஷம் திகைத்த போது திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இவ்வளவு பாவங்களை நான் செய்திருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அல்லவோ நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய உயர்ந்த வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேன் என்ற எண்ணம் வந்தவுடனே ஒரு சிவப்பு மை பாட்டில் இருந்துச்சு, இங்க் பாட்டில், அந்த பாட்டில் மையை எடுத்து அப்படியே அந்த செவுற்றுல தெளித்தாராம். அப்படியே எல்லாம் சாத்தான், இவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீ சொல்லுகிற எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது சொன்னவுடன் சாத்தான் ஓடி போனானா. பிரியமானவர்களே, நம்மையும் கூட அநேக வேளையிலே சில பாவங்களை சொல்லி, நீ அப்படி செய்தாயல்லவா, இப்படி செய்தாயல்லவான் சத்துருவானம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அக்கினிலிருந்து வெளியே தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவானா அப்படின்னு சொல்ல, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, காரணம் என்ன? அந்த அழுக்கு வஸ்திரத்தை ஆண்டவர் களைந்து போட்டு உயர்ந்த வஸ்திரத்தை, சிறப்பான ஒரு வஸ்திரத்தை, நம்ம சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்திருக்கிறார். அது மட்டும் அல்ல, அடுத்த வசனம் வாசிங்க. அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். பாத்தீங்களா, அந்த பாகையை வைக்கணும்னு சொல்ற, ஒரு சிறப்பான சுத்தமான பாகையை அவன் தலையில வைக்கிறான். இது பிரதான ஆசாரியர்களுக்கு உடைக்கப்பட்ட உடையும், ரொம்ப சிறந்த உடைய உடுத்தியாச்சு, தலையில சுத்தமான பாகை, அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல வாசிக்கலாம் நம்ம, யாத்திராகமோ 28:4 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். இதெல்லாம் தான் பரிசுத்த வஸ்திரம். பாருங்க, பரிசுத்த வஸ்திரத்துல என்ன சேர்ந்திருக்குது? பாகையும் சேர்ந்திருக்கு. இதெல்லாம் ஆசாரியர்களுக்கு போட வேண்டிய ஒரு காரியம். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கும் அவருடைய குமார்களும் ஆசாரியர்களா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும். இப்போ வஸ்திரம் போட்டாச்சு, பரிசுத்த வஸ்திரம், அதிலேயே எல்லாம் ஏபோத்து எல்லாமே இருக்குது. அத தலையில பாகை ஒரு சிறப்பானதா இருக்கு. 29 யாத்திராகமம் 29:6 வாசிங்க. அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்தார்கள். பாத்தீங்களா, அவன் தலையில உடனே அவர் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பரிசுத்த வஸ்திரத்தை அணிவித்து பாகையை அவனுடைய தலையில வைக்கிறாங்க. இப்ப அவன் முழுமையான ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறாங்க. 3:8 வாசிங்க. சகரியா. இப்போதும் பிரதான ஆசாரியனாக யோசுவாவே, நீ கேள்,
உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். பாருங்க, இதெல்லாம் முடிச்ச உடனே ஆண்டவர் அவருக்கு நிறைய தரிசனங்களை கொடுக்கிறாரு. பின்னாடி அறிவிக்கிற காரியங்களை கொடுக்கிறாரு. எல்லாமே அவர் ரெடி பண்ணிட்டார். அது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அடையாள புருஷர் அப்படின்னு சொல்லும் போது யோசுவாவும் அவனோடு இருந்த மனுஷர்களும் ஆசாரியர்கள், அவனோடு கூட இருந்த ஆசாரியர்களையும் இதை சொல்றாரு. கிளை எண்ணப்பட்டவர் என்று சொல்லும்போது மேசியாவை குறிக்கிறது. அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் 9ஆம் வசனம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் பரிசுத்தமான ஒண்ணு தன்னுடைய தரிசனங்கள் எல்லாம் சொல்றாரு அவரு. அந்த கல் என்பதும் மேசியா தான். 7 கண்கள் என்பது கர்த்தருடைய பரிபூரணமான பார்வை. இதை குறிச்சு என்ன 4:10 வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய 7 கண்களும் சுத்திலும் பாக்குதான். அதுதான் அந்த 7 கண்களை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. இதே வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா 5:6 அந்த வசனம் அந்த 7 கண்களை குறித்து, 7 கண்களை உடையவர் யார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டே. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. யார் அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது படிங்க தொடர்ந்து. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள். பாத்தீங்களா, அந்த கண்கள் ஆண்டவருடைய கண்கள். அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளா என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அவர் 3:9 சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமத்தை ஒரே நாளிலே நான் நீக்கி போடுவேன்னு சொல்றார். ஒரே நாளிலே நீக்கி போடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவின் அந்த ஒரே நாள் என்பது என்ன தெரியுமா? அதுதான் கிறிஸ்துவின் சிலுவை மரணம். ஒரே நாள்ல நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய உலகத்தார் அவ்வளவு பேருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் ஒரே நாளிலே முடிவு உண்டாக்கினார். இந்த பகுதி நமக்கு உணர்த்தும் சத்தியம் என்ன, காரியம் என்ன என்பது, யோசுவா அழுக்கு வஸ்திரம், அதாவது பாவம் வஸ்திரம் தரித்திருந்தான். அது நீக்கப்பட்ட பின்பு கர்த்தர் மேசியா பற்றிய வருகையை அவனுக்கு தெளிவாக எடுத்து குறைக்கிறார். ஆசாரிய ஊழியத்தை அவர் கையிலே கொடுக்கிறார். எந்த ஒரு மனிதனிடத்திலும் எந்த ஒரு சாதாரணமாக பிதுக்கப்படாத ஒரு காயம் இருக்கிறதுன்னு வச்சுங்க, அது மேலேயே மருந்து போட்டு கட்டுன்னு கட்டினா அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி கால்ல காயம் வச்சுக்கோங்க. அப்ப கால் முழுவதும் பரவி காலை எடுக்கக்கூடிய ஒரு காரியம் நிகழும். அதனால பிதுக்கப்பட வேண்டும். முதலாவது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அது கழுவப்பட வேண்டும், அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த சுத்தமாக்கப்பட்டதான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த அந்த பாகையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு வெளிப்படக்கூடியதாய் இருக்கிறது. ஆதியாகமம் 3:21 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாத்தீங்களா, அப்ப ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஆண்டவருடைய முகத்தை பார்க்காதபடி அவர்கள் ஒரு செடியின் பின்னால போய் விருட்சத்தின் மறைவிலே மறைந்து கொண்டார்கள். ஆதாமே எங்கே இருக்கிறான்னு சொன்ன போது, நாங்கள் நிர்வாணியா இருப்பதனாலே நாங்கள் ஒளிந்து கொண்டோம் சொன்னவன ஆண்டவர் அவருக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி 2 பேருக்கும்
கொடுக்கறத பார்க்கிறோம். தோல் உடைனா எந்த தோல் உடை? ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒன்று அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த தோல் உடைகளை பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய நிர்வாணத்தை, அந்த பாவத்தை போக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக தான் அடிக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் அந்த ஆட்டுக்குட்டியானவர், பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் தன்னையே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், பிற்கப்பட்டார். அந்த அதன் மூலமாக சம்பாதித்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார். பாவம் என்னும் வஸ்திரம், அக்கிரம் என்னும் வஸ்திரம், அருவருப்பான அழுக்கு வஸ்திரம், இது களையப்பட வேண்டும். கர்த்தரால் மட்டும்தான் இது களையப்பட வேண்டும். அது களையப்படும் போது அதற்காக இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியதாக இருந்தது பிரியமானவர்களே. அதற்கு எனவே அதுதான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, பரிசுத்த வஸ்திரம். இதெல்லாம் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற ஒரு புது வாழ்வு அவனுக்கு கொடுத்தது போல நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். எனவே அவரிடத்திலே ஓடி வருவோமா? அவருக்கு மகனாய் மகளாய் நாம் ஓடி வர அந்த ஆத்தும மீட்பை அருமையாய் நமக்கு அளித்த அந்த இயேசு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் வர வேண்டும். நம்முடைய வஸ்திரம் கழுவப்பட, அழுக்கு வஸ்திரம் களையப்பட வேண்டும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே. இதோ கர்த்தாவே, பழக்கம் இல்லாத, தகுதி இல்லாத வஸ்திரங்களை நாங்கள் களைந்து போட வேண்டும் ஆண்டவரே. மனிதர்களுக்காக அல்ல ஆண்டவரே, மனிதர்களை திருப்திப்படுத்த இல்ல ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு எது தகுதியான வஸ்திரமோ, இயேசு என்னும் நாமம் என்னும் வஸ்திரத்தை நாங்கள் எப்போதும் தரித்து கொண்டு ஜெயமெடுக்க உதவி செய்வீராக அப்பா. தகப்பனே, உங்கள் கர்த்தாவே எப்பொழுதும் ஆண்டவரே சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக, ஆண்டவரே சாத்தானை ஜெயிக்கும்படியாக யுத்த களத்திலே எப்போதும் தகுதியான வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ஆயத்தமாய் இருக்க வேண்டிய அந்த வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, அழுக்கு வஸ்திரம் களைந்து போட வேண்டும் ஆண்டவரே. உம்மாலே களைந்து போட வேண்டும். அக்கிரமம், பாவம் என்னும் அழுக்கு வஸ்திரம் எங்களிருந்து அகற்றப்பட வேண்டும், களைந்து போட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே அந்த ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.